இன்னைக்கு நம்ம ஆர்டிஜே டாக்டர் டூமா ரிட்டர்ன் ஆயிருக்க சமயத்தில் டாக்டர் டூம் கிட்ட எக்கச்சக்கமான பவர்ஸ் கொட்டி கிடக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாக்டர் டூம் அவரோட 1% பவரை வச்சு அவர் எதிர்த்த தேனோஸை கழுத்தை பிடிச்சி மேல தூக்குவாரு. தேனோஸ் உடனே இறந்து எலும்பு கூட மாறிடுவாரு. 22 சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஜெயிக்க முடியாத தேனோஸை டாக்டர் டூம் அசால்ட்டா தேனோஸை கொண்டுருவாரு. அப்ப டாக்டர் டூமுக்கு எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. அப்பேற்பட்ட ஒருத்தரால நம்ம தாரோட ஹேமரை தூக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னா அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். மார்வல் யூனிவர்ஸ்ல ரொம்ப பயங்கரமான வில்லன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா டாக்டர் டூமா தான் இருக்கணும். டாக்டர் டூமா அவர் நினைக்கிற எதையும் செய்ய முடியும் அப்படின்னு பல தடவை நிரூபிச்சிருக்காரு. டாக்டர் டூமால தாரோட ஹேமரை தூக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும்போது அதுக்கு மார்வல் கொடுக்குற பதில் என்னன்னா, டாக்டர் டூமால தாரோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா தாரோட ஹேமரை தூக்குற அளவுக்கு டாக்டர் டூம்கான தகுதி இல்ல அப்படின்னு மார்வல் ஒரு கிளியர் கட்டான ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. மார்வல்ல ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னா அது டாக்டர் டூம் தான், சந்தேகமே இல்லை. ஆனா டாக்டர் டூமால தோரோட சுத்தியில தூக்க முடியாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. டாக்டர் டூம் காமிக்ல ஒரு தடவை தோரோட சுத்தியில தூக்க ட்ரை பண்றாரு. இப்ப தோரோட சுத்தியில தொட்டு பார்த்துட்டு இது ஏதோ எனக்கு ஆபத்தை விளைவிக்கிற பொருள் மாதிரி தெரியுது, இதை நான் உடனே அழிச்சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சுத்தியில தூக்க முயற்சி பண்றாரு. அவரால் அந்த சுத்தியில ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. என்னால அந்த சுத்தியில தூக்க முடியலாட்டி என்ன, என்னோட பவரை வச்சு இந்த சுத்தியில் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுறேன் அப்படின்னு டாக்டர் டூம் நினைச்சிட்டு அவரால் தூக்க முடியாத சுத்தியல் மேல அவரோட மொத்த பவரை செலுத்துறாரு. டாக்டர் டூம் அவரோட மொத்த பவரை அந்த சுத்தியல் மேல பயன்படுத்தி தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணியும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட தோல்வி அவர் ஒத்துக்கிறாரு. அந்த சுத்தியில உள்ள பவரை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச டாக்டர் டூம்க்கு அந்த சுத்தியில தூக்குறதுக்கான தகுதி அவர்கிட்ட இல்ல. டாக்டர் டூம் கெட்டவர், அதனாலதான் அந்த சுத்தியில அவரால் தூக்க முடியல அப்படின்னு நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா டாக்டர் டூம் கெட்டவர் கிடையாது. அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த உலகமும் எல்லா பிரபஞ்சமும் அவருக்கு கீழே இருக்கணும், எல்லாருக்கும் மேல இருந்து எல்லாரும் அவரை ஒரு கடவுளா பார்க்கணும், எல்லா உலகத்தையும் தானே ஆளணும், தனக்கு மிஞ்சின சக்தின்ற ஒன்னே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒண்ணுதான் அவரோட லட்சியமாவே இருக்குது. உலகத்தை ஆள்றது டாக்டர் டூமோட எண்ணமா? இந்த உலகத்தை கடவுளுக்கு நிகரா நின்று தானே ஆளணுங்கிறது ஒரு கெட்ட எண்ணம் தானே. அப்ப டாக்டர் டூம் கெட்டவர் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் கடவுளுக்கு நிகரா நின்று கடவுள் செய்யற வேலையை நான் செய்யணும், நான் கடவுளா இருக்கணும் அப்படின்றதான் அவரோட எண்ணமே தவிர இந்த உலகத்தை அழிச்சு அவருக்கு கீழே ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றது அவரோட எண்ணம் இல்லை. அப்புறம் ஏன் டாக்டர் டூமா மார்வல்ல ஒரு வில்லனா காட்டுறாங்க அப்படின்னா, நான் தான் கடவுள், என்ன மிஞ்சின சக்தி இந்த உலகத்துல எங்கேயும் இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா நான் அதை அழிச்சிருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் டாக்டர் டூமுக்கு இருக்கு. இப்ப சொல்லுங்க, டாக்டர் டூம் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.